யாமினியோட ஐடி தேடிட்டு இருக்கீங்களா? வாங்க பார்க்கலாம். ஏழுமலை நீயா நானா லாஸ்ட் எபிசோட் பார்த்ததுக்கு அப்புறம் எங்க பார்த்தாலும் யாமினி தான். ரீல்ஸ் ஓபன் பண்ணா யாமினி, ட்விட்டர் ஓபன் பண்ணா யாமினி, ஃபேஸ்புக் ஓபன் பண்ணாலும் யாமினியோட வீடியோ தான். Everywhere I go, I see his face. யார் பழியோ யார் பிழையோ யார் வெச்சா கண்மொழியோ. யாமினியோட தன்னை ரிலேட் பண்ணிக்கிறாங்க. யாமினிமா தான் நானும் ஒரு காலத்துல இருந்தேன், யாமினிமா தான் இப்ப நான் இருந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் யாமினியோட ரிலேட் பண்றாங்க. இந்த மாதிரி உண்மையா லவ் பண்ற பொண்ணுங்களோ பசங்களோ ஏன் நம்மளுக்கு லவ்வரா அமைய மாட்டேன்றாங்க? அப்படி யாராவது உண்மையா இருந்தா ஏன் அவங்களுக்கு இவ்வளவு பெரிய சோகம் வந்து வருது? ஸோ இந்த மாதிரி யாமினிக்காண்டி நிறைய பேர் சோசியல் மீடியால ஃபீல் பண்ணிட்டு வராங்க. அதுவும் இன்ஸ்டாகிராம், யூடியூப், ட்விட்டர், ஃபேஸ்புக் எல்லாத்துலயுமே பார்த்தீங்கன்னா யாமினிக்கு ஏகப்பட்ட அட்வைஸ் அண்ட் கமெண்ட் செக்ஷன்ல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே யாமினியோட ரிலேட் பண்ணி சோகமாவும் அட்வைஸ் கொடுத்துட்டு தான் வராங்க. ஹாய் யாமினி, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களை தேடி வரும். இதை ஃபுல்லாக நீங்கள் பார்க்கணும். நேற்று நீங்கள் பேசினதை விட அதிகமாகவே உங்கள் கண்கள் பேசிச்சு. உங்கள் கண்ணில் இருக்கிற வலி, வேதனை, ஹெல்ப்லெஸ்னஸ் இது எல்லாத்தையும் என்னால் ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடிஞ்சது. நிறைய பேர் ஃபீல் பண்ணி அழுகவும் செஞ்சிருக்காங்க. நீங்க மூவ் ஆனாலும் நீங்க உங்க பேரண்ட்ஸ்கிட்ட பேசணும், அவருக்கு மெசேஜ் பண்ணாதீங்க, உங்க லைஃப் நல்லா இருக்கணும், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட அட்வைஸ். பட் உண்மை என்னன்னா உங்களோட அட்வைஸ்னால யாமினி மூவ் ஆன் ஆக போறது கிடையாது, அவங்க மாற போறது இல்லை. நீங்க எவ்வளவுதான் அட்வைஸ் பண்ணாலும் அது அவங்களோட காதுக்கோ மனசுக்கோ ஏறவே ஏறாது. பட் ஒரு பர்சன் நினைச்சா முடியும். அந்த பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க லவ் பண்ண பையன். நம்ம கொடுக்குற அட்வைஸ்னால அவங்க சுத்தமா மாற போறது கிடையாது. பட் அந்த பையன் பேசினானா அவங்க மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எனக்கு என்ன கேள்வினா, யார்ப்பா அது, யார்ப்பா அந்த பையன், எங்கப்பா இருக்க நீ, யாமினிட்ட நீ மறுபடியும் பேசினியா, இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு கேள்வி வந்துச்சா? யாமினிட்ட மறுபடியும் அவன் பேசியிருப்பானான்ற கேள்வி உங்க எல்லா பேத்துக்குமே எழுந்துச்சா? அவன் பேசியிருக்கணும்னு உங்களுக்கு தோணுச்சா? எப்படியும் யாமினியோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை அந்த பையனோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லா பேருமே எபிசோட் பார்த்ததுக்கப்புறம் இல்லை ஏதாவது சோசியல் மீடியாவில் ரீல்ஸ் பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக அந்த பையனுக்கு அனுப்பியிருக்க 100% வாய்ப்பு இருக்குது. அப்படி யாருமே அனுப்பலைனாலும் அந்த பையனே பார்த்தீங்கன்னா எபிசோட் பார்த்துருக்கலாம். ஏன்னா அந்த லெவலுக்கு வைரல் ஆயிடுச்சு. இதுலேருந்து யாருமே தப்பிக்க முடியாது. எல்லா பேருமே இந்த எபிசோட பார்த்துருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் யாமினி பேசுனதை பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. அப்படி பார்த்துருந்தீங்கன்னா அவங்ககிட்ட பேசிடுங்க ப்ரோ. யாமினி பேசினதை பார்த்ததுக்கு அப்புறம் உங்களோட மனசு மாறினாலும் மாறி இருக்கலாம். என்னதான் பாஸ்ட்ல உங்களோட பேச்சை கேட்காம அவங்க ஒரு மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் அவங்களோட லவ் உண்மைன்றதை நீங்க உணர்ந்திருக்கலாம். இல்ல ஸ்டில் அவங்க எனக்கு வேணான்ற அந்த முடிவில் நீங்க இன்னும் ஸ்டோரா ஸ்டாண்ட் பண்ணி நிக்கலாம். எதா இருந்தாலும் நீங்க அவங்க கிட்ட பேசி கன்வே பண்ணி ஒரு க்ளோசர், ஒரு தெளிவு கொடுத்துட்டீங்கன்னா அவங்க மூவ் ஆன் ஆகிறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க ஆல்ரெடி நிறைய கொடுத்துருப்பீங்க, அதெல்லாம் கொடுத்தும் அவங்க கேட்காதனாலதான் கண்டிப்பா நீங்க விலகி போயிருப்பீங்க. பட் அகைன் நீங்க திருப்பி பேசிதான் ப்ரோ ஆகணும். ஒரு ஸ்லைட் ஹோப்ல அவங்க திருப்பி பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட தான் வந்துட்டு இருக்காங்க. ஒரு சான்ஸாவது கிடைச்சிடாதான்ற அந்த எக்ஸ்பெக்டேஷன் அவங்க கிட்ட இருக்கு. அந்த ஒரு சான்ஸ்னாலதான் அவங்க நீயா நானா ஷோலே பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்டா ஒரு தடவை அவங்க அவ்வளோ ஃபீல் பண்ணதுக்கு அப்புறமும் அண்ட் மக்கள் எல்லா பேருமே சேர்ந்து யாமினிக்காண்டி ஃபீல் பண்றதா இருக்கட்டும், உங்களோட லவ் சேரணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பிரார்த்தனை பண்றாங்க. ஸோ அவங்களுக்காண்டியும் நீங்க லாஸ்டா ஒரு தடவை யாமினிட்ட பேசலாம். அப்படி நீங்க பேசியும் அவங்க மூவ் ஆனா ஒன்றும் பண்ண முடியாது ப்ரோ. கம்ப்ளீட்டா அப்படியே நீங்க உங்களை ரீச் பண்ண முடியாம ஒரு சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணி விலகி போனாதான் அவங்களுக்கும் நல்லது, உங்களுக்கும் நல்லது. ஸோ எபிசோட் டெலிகாஸ்ட் ஆகி 2 நாள் ஆகுது. ஸோ யாமினி அண்ட் அவங்களோட லவர் அவங்க 2 பேருமே பேசியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். ஷாலினி கிட்ட பேசணும் போல இருந்துச்சு. யாமினி மாதிரி லவ் பண்ணிட்டு நிறைய பேர் மூவ் ஆன் ஆக முடியாம இருக்கீங்க. ஏன் அதில் நானும் ஒருத்தன் தான். நானும் நிறைய பேத்துக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பிரேக்கப் ஆனாலே அவங்களும் உங்களை பற்றி நினைக்க மாட்டாங்க, அவங்களுக்கு நீங்கள் வேணாம். ஸோ அதனால் நீங்கள் என்ன எஃபர்ட் போட்டாலும் அவங்க உங்ககிட்ட வரப்போகிறது கிடையாது. ஸோ அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு நீங்கள் மூவ் ஆனாறது தான் ஒரே வழின்னு சொல்லிட்டு நிறைய பேத்துக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கேன். பட் அது எனக்கு நடக்கிறப்ப அந்த அட்வைஸை என்னாலே கேட்க முடியல. ஸோ அந்த சுச்சுவேஷனில் இருந்து பார்த்தா தான் தெரியும் எவ்வளோ பெரிய வழி அது மூவ் ஆன் ஆக முடியல அப்படின்றது. ஸோ யார் கொடுக்குற அட்வைஸும் சுத்தமாக வேலைக்கே ஆகாது. அன்லெஸ் நம்ம யார் லவ் பண்ணுறோமோ அவங்க பேசுகிற வரைக்கும், அவங்க ஹானஸ்ட்டாக நம்மகிட்ட பேசினாங்கன்னா, கம்யூனிகேட் பண்ணாங்கன்னா நமக்கு ஒரு தெளிவு கிடைச்சிரும். ஓகே, அவங்க அவங்க லைஃப்ல நம்ம வேணான்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க, அவங்க இன்னொரு பர்சனாக லவ் பண்ணுறாங்க, இதுக்கப்புறம் அவங்கள்ட்ட நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அப்செட் பண்ணிட்டு மூவ் ஆனான்ற அந்த ரியலைசேஷன் வரும். கஷ்டமாக இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக டைம் போக பார்த்தீங்கன்னா நம்மளே ஹீல் ஆயிடுவோம். அவங்க எந்த ஒரு க்ளோசர் கொடுக்காட்டியும் எந்த ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுக்காம விட்டுட்டு போனாலும் அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோசர் தான். ஏன்னா அவங்க நம்ம வேணான்னு சொல்லிட்டு தான் விட்டுட்டு போயிருக்காங்க. நமக்கு ஏற்றுக்கிறது கஷ்டமாக இருந்தாலும் நமக்கு வலிச்சாலும் ஓகே நம்ம வேணான்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. அவங்க ஹாப்பியாக இருக்கிறது அவங்க ஹாப்பியாக இருந்துட்டு போட்டும், லெட் தம் கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்செட் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா மூவ் ஆன் ஆயிடலாம்.
நம்மளோட லவ் அவங்க ரிசீவ் பண்ணல, நம்மகிட்ட பேசல, நம்ம அவங்களோட ப்ரியாரிட்டியில் இல்லை, நம்மளால அவங்க மதிக்க கூட இல்லை, நம்ம அவங்களுக்கு மேட்ரே இல்லை. ஸோ இந்த மாதிரி பற்றின ஏகப்பட்ட கேள்விகள், இந்த மாதிரி ஏகப்பட்ட தாட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளை கொன்றும். அந்த டைமில் லெட் தெம் கோ தான் கரெக்ட் ஆப்ஷனாக இருக்கும். அவங்கள பிடிச்சி டார்ச்சல் பண்ணாமல் அவங்கள போக விட்டாங்கன்னா ஒருவேளை அவங்களே பார்த்தீங்கன்னா காலப்போக்கில் திருப்பி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி வராட்டியும் ஓகே, வரலையா, அவங்க எங்கேயோ சந்தோஷமா இருக்காங்களா. லவ்னா என்ன, நம்ம லவ் பண்ணுற பொண்ணு போயிடும், அவங்க ஹாப்பியாக இருந்தால் போதுன்றது தான். அதுவும் ஒரு விதமான லவ் தான். சரி போட்டும், அவங்கள விட்டுருவோம், அவங்க ஹாப்பியாக இருக்கட்டும்ன்ற மெச்சூரிட்டி நமக்கு வரணும். அப்படி வராட்டியும் கூடிய சீக்கிரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா போ வந்துடும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளும் ஹீல் ஆயிடுவோம். உன்னாலே படத்தில் வர ஜான்சி மாதிரி வேற யாருமே லவ் பண்ணாமல் நீங்கள் ஒரு லைஃப்பை லீவ் பண்ணிட்டு போகலாம். கூடவே இருந்து கஷ்டப்படுத்துறதை விட விலகி இருந்து அவனை சந்தோஷப்பட வைக்கலாம்னு நினைச்சேன். அதான் விலகி வந்துட்டேன். இங்க எனக்குன்னு ஒரு வேலை, 1-2 ஃப்ரெண்ட்ஸ், நிம்மதியான லைஃப், இது போதும். ஐம் ஹாப்பி. இல்லைன்னா வாரணமாயிரம் சூர்யா மாதிரி உங்களுக்கும் ஒரு செகண்ட் லவ் ஒரு பையனோ கிடைக்கலாம். என்ன கொஞ்சம் டைம் ஆகும், அவ்வளோதான். ஸோ எபிசோட் பார்த்ததுக்கப்புறம் அங்கே இருக்கிற எல்லா பேருமே யாமினிக்கு அவங்களோட மெசேஜை சொல்லிட்டாங்க. பட் சோசியல் மீடியாவில் எல்லா பேருமே பார்த்தீங்கன்னா யாமினியோட ஐடியா தேடிட்டு வராங்க. நாங்களும் கண்டிப்பாக யாமினிக்கு மெசேஜ் பண்ணி எங்களோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்லணும், யாமினிக்கு நாங்கள் ஆறுதலாக இருக்கணும்னு சொல்லிட்டு எக்கச்சக்க பேர் யாமினியோட ஐடியா எல்லா பேருமே தேடிட்டு இருக்கீங்க. அதில் நானும் ஒருத்தன் தான். பட் என்னன்னா, நானும் சோசியல் மீடியாவில் எல்லாத்துலேயுமே தேடி பார்த்துட்டேன். யாமினியோட ஐடி பார்த்தீங்கன்னா கிடைக்கவே இல்லை. பொதுவாக அவங்களோட நேம் சர்ச்சில் காட்டாட்டினாலும் யாமினியோட வீடியோ கீழே அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக யாமினியை டேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா கமெண்ட்ஸ்லையுமே நானும் அலசி பார்த்துட்டேன். யாருமே பார்த்தீங்கன்னா யாமினியோட ஐடியை டேக் பண்ணலை. ஸோ மேபி அவங்களோட ஐடியை டீஆக்டிவேட் பண்ணிட்டு வச்சிருக்கலாம். ஸோ ஐடி கிடைக்கலப்பா. பட் கவலைப்படாதீங்க, பிகின் வுட்ஸ் கலட்டா அந்த மாதிரி யூடியூப் சேனலில் நம்புங்க. அவங்க விஜய் டிவிட்ட கான்டாக்ட் பண்ணி யாமினியோட கான்டாக்டோ அட்ரஸோ வாங்கி கண்டிப்பாக ஒரு இன்டர்வியூ போடுவாங்க. ஏன் மேபி யாமினியோட லவ்வர் யாருன்றதை கண்டுபிடிச்சி அவரை கூட்டிகிட்டு வந்து இன்டர்வியூ எடுத்தாலும் அதில் எந்த ஒரு ஆச்சரியமே இருக்காது. ஸோ யாமினி பற்றி அடுத்த அப்டேட் வரும்ன்றதை எதிர்பார்த்து காத்திருப்போம். ஆயுஷ்மான் பவா. ஏழுமலை